சொக்கி இந்தா நீ போய் கட்டு. என்னையா இது வெறும் பாலம் இல்ல, உங்க முதலாளியோட ஆணவத்துக்கு கட்டின சமாதி. தேர்தலுக்கு 500 பேர் கள்ள ஓட்டு போட கூட்டு வந்தீங்களே, என்ன ஆச்சு? தோத்து போயிட்டோம். எப்படி தெரியாது, விதி விளையாடிடுச்சு. இல்ல நான் தான் விளையாண்டேன். எப்படி? அவங்க விரல்ல புள்ளி குத்துனது நான். ஏய், உங்க முதலாளியோ அவருடைய கோஷ்டியும் குழப்பு தேடி அடுத்த ஊருக்கு போக வேண்டியிருக்கோ, அப்ப இந்த பாலத்திலே போலாம். நாங்க ஒண்ணும் கேட்க மாட்டோம். போ. ஒரு பொட்டச்சிக்கு இவ்வளவு தைரியமா? இனிமே நமக்கு எதுக்குங்க வேஷ்டி? பேசாம புடவையை வாங்கி கட்டிக்கலாம். புள்ளி வச்சவளை வீட்டோட பூட்டி கொள்ளி வைக்கணும். செந்தோட நீ வாஞ்சிநாதனை அடையாளம் தெரியாதபடி சீவி எறியணும். அது மட்டும் இல்லைங்க, நாங்க பாலம் கட்டி பக்கத்து ஊருக்கு வேலைக்கு போக போறோம். இவனுக்கு என்னத்தை கிழிப்பானுங்க அப்படிங்கிறாங்க. அந்த பாலத்தை வெடிவச்சு உடைச்சிட்டா? செல்வி, அம்மாடி, செய்தி தெரியுமா? என்னயா? செந்தோனையும் வாஞ்சிநாதனையும் தலையை சீவ சொல்லி கீழே உத்தரவு போய்கிட்டு இருக்கு. ஐயோ மாயா, என்ன பண்றது இப்போ? இந்த விஷயத்தை எப்படியாவது அவருக்கு சொல்லி அனுப்பணுமே. சொல்லாயா மாயா, சொல்லாயா. நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். டேய் 10 பைசா, இங்க வா, இங்க வா. நான் ஒண்ணு சொல்றேன், சரியா? 10 பைசா? 10 பைசா? ஐயோ, 10 பைசா இல்ல, இந்த 2 ரூபா வச்சுக்க. 10 பைசா அப்படியே வச்சுக்க. நான் சொல்றேன் சரியா? 10 பைசா. படுத்துறியே, கொஞ்சம் இது வந்துட்டேன். வாஞ்சிநாதனை சாகடிக்க சங்கரலிங்க ஆள் அனுப்பிச்சிருக்காரு. இதை தம்பிட்டு சொல்லிடுறியா? நிக்காத, போ, சீக்கிரம் போ. ஏதோ செய்தி போற மாதிரி தெரியுது. டேய் 10 பைசா, வாடாங்க. எங்கடா போய்கிட்டு இருக்க? சொல்ல மாட்டேன். இந்தா சொல்லு. வாஞ்சிநாதனை சாகடிக்க சங்கரலிங்க ஆள் அனுப்பியிருக்காரு, அதை நான் சொல்ல போறேன். நீச்சல் தெரியுமா உனக்கு? தெரியாது. இந்த கிணத்துல குதிக்கிறியா? 10 பைசா. இத்தோட தொலை. தொலைங்க. இனிமேல உன்னால இந்த ஊர்ல எந்த செய்தியும் பரவாது. தம்பி தம்பி தம்பி, சுக்கி கடைக்கு தீ வச்சுட்டாங்க தம்பி. என்னது? செந்தோழ் அங்க இருக்கான், அவங்கிட்ட சொல்லு.
வாஞ்சி, நீ போய் பாலத்தை பாத்துக்க. போடா போடா. சொல்லுமா.
ஓடுறாளே. செல்வி வீட்டை விட்டு தப்பிச்சிட்டா. எங்க போயிருக்க போறா? பாலம் கட்ட இடத்துக்கு தான் போயிருப்பா. வாங்க போலாம். என்னடா வெடி சத்தம் கேக்குது? எழுந்துருங்கடா, எழுந்துருங்கடா. இன்னையோட உங்க அக்கிரமங்கள்லாம் முடிய போகுது. இனிமே நீங்க வாழ்க்கையை நோக்கி வரவே முடியாது. மரணத்தை நோக்கி அங்கலங்கலமா முன்னேறிட்டு இருக்கீங்க. வெட விதைச்சவன் வென இருப்பான், வெடி வச்சவன் புரியுதா? இந்த ஊர் ஜனங்க அவங்க எலும்புகளை அடுக்கி நரம்புகளை முடுக்கி கட்ட பாலத்துக்கு வெடி வச்சீங்களே, இப்ப அந்த பாலமே உங்களுக்கு பாடையாக போகுது. கிட்ட வந்தா வெட்டிடுவேன், கீழே குதிச்சா காட்டாரு, திரும்பி போனா நீங்க வச்ச வெடி. எப்படி சாகணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இந்த நேரத்திலையும் ஓம்புத்தி ஒண்ணு விட்டு போகலையே. இதுல சாக போறது நான் மாத்திரம் இல்ல, நீ பரவாயில்ல, எனக்கு சம்மதம். 1 2 என்ன தெரியுமா? என்னையும் சேர்த்து எண்ணிக்கிங்க. என்னடா பாருங்க